செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? புதிய ஏற்பாட்டில் 164வது பக்கம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட வாசித்து விடுவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? ஏசாயா ஏசாயா சொல்லுகிறார், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தீர் ஆண்டவரே என்று ஏசாயா ஜெபிக்கிறார். ஆமேன். இப்ப நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, எதிர்பாராதவைகளை செய்கிறவர். உங்க பிரச்சனை என்ன? நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் என்ன செய்யல, நடக்கல. அப்படியானா நீங்க மகிழ்ந்திருங்கள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராதவைகளை கர்த்தர் செய்வார். ஏசாயா சொல்றாரு, நாங்கள் எதிர்பாராத காரியங்களை நீர் செய்கிறவர். அதை மனதில் வைத்துக் கொள்ளுவோம். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர் என்று ஏசாயா ஜெபித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எதிர்பாராதவைகளை செய்த பல சம்பவங்கள், பல அதிகாரங்கள், பல பின்னணியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் அதிக காரியங்களை, அந்த 10 வசனங்கள், அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அநேக எதிர்பாராத காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் எதிர்பாராதவைகளை செய்கிற தேவன். நீங்கள் கேட்பதை அல்ல, சில நேரத்தில் நாம் கேட்பது ஆண்டவருடைய பார்வையில சொற்பமா இருக்கும். அதை பார்க்கலும் சிறந்ததை ஆண்டவர் தர வல்லவர். பல நேரத்தில் நீங்கள் கேட்பதை அல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதை தான் தேவன் உங்களுக்கு நடப்பிக்க போகிறார். நீங்க கேட்கறதெல்லாம் நடக்கணும் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நமக்கு எதிர்பாராததை போல தோன்றலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரே அற்புதத்தில் வேதத்தை வாசிப்போமானால் ஒரே அற்புதம் ஒரே விதத்தில் நடந்ததில்லை. குருடனுக்கு பார்வை கொடுத்த சம்பவம் எல்லா குருடர்களுக்கும் ஒரே விதத்தில் பார்வை வந்ததில்லை. மரித்து உயிர் தெழுந்த எல்லாரும் ஒரே விதத்தில் அப்படி உயிர் பெற்றதில்லை. ஆண்டவர் பல விதங்களில் அற்புதங்களை செய்கிறவர். தேவன் வழக்கமாய் எதையும் செய்கிறவர் அல்ல. நமக்கு சில வழக்கங்கள் இருக்கு இல்லையா? சில நபரை பார்த்தாலே அந்த ஆளுக்கு வழக்கத்தை நமக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வழக்கமாய் எவைகளையும் செய்கிறவர் அல்ல. அவர் எதிர்பாராமல் செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமாக இந்த 3ஆம் அதிகாரத்தில் எதிர்பாராத காரியங்கள்,
எதிர்பாராத 7 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். வேகமாக நமக்கு தெரிந்த இந்த அதிகாரத்தில் ஏசாயா சொன்னது போல, நீங்கள் நாம் எதிர்பாராத காரியங்களை செய்த ஆண்டவர் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 7 எதிர்பாராத காரியங்களை நிறைவேற்றினதை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஜப வேளையாகிய 9வது மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயம் வேற, ஜப ஆலயம் வேற. ஆண்டவருக்கு மகிமை. ஜப ஆலயங்கள் என்பது எல்லா கிராமத்திலும் அவைகள் இருக்கும். நாசரேத்தில் இருக்கும், கப்பர்நகூமில் இருக்கும், கானாவூரில் இருக்கும். ஆனால் தேவாலயம் என்பது எருசலேமில் மாத்திரம் இருக்கும். இப்ப இந்த சீஷர்கள் குறைந்தது 50 நாட்கள் தாண்டியாக்கும் இந்த ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் கடைசியாக எப்ப போனார்கள் இந்த ஆலயத்தில் அப்படின்னா, பெரிய வியாழன் என்று சொல்லுகிறோமே, ஆண்டவருடைய மரணத்திற்கு முந்தின நாள், அந்த பெரிய வியாழன் அன்றுதான் இவர்கள் அந்த ஆலயத்திற்கு கடந்து போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை. கிட்டத்தட்ட 50 நாட்கள் தாண்டியாக்கும் அவர்கள் மீண்டும் அந்த தேவாலயத்திற்கு கடந்து போகிறார்கள். போகிறவர்கள் என்ன நினைச்சு என்ன எதிர்பார்த்து போறாங்க தெரியுமா? இன்னைக்கு கண்டிப்பா சில எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டி உண்டு. ஏனென்றால் 50 நாட்களுக்கு முன் அவர்கள் போகும் அந்த நிலைமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை எஜமானனை பிடித்திருக்கிற அந்த நிலைமையிலே இவர்களையும் பிடித்துக் கொள்ளும்படி வகை தேடினார்கள். ஒரு ஸ்திரீ சொன்னால் இவனும் அவனோடு இருந்தவன் என்று சொன்னான். ஒரு போர் வீரன் சொன்னான் இவனும் அவனோடு இருந்தவன் என்று சொன்னான். அவர்களுக்கு நடுவில் இந்த பேதுரு இல்லை 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 அது யார் என்றே தெரியாது என்று சொல்லி பொய் சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். அதற்கு பிற்பாடு அவர்கள் தேவாலயத்திற்கு போனதில்லை, அந்த தேவாலயத்தில் அவர்கள் போனதில்லை. அப்ப இப்ப 50 நாட்கள் தாண்டி மீண்டும் அந்த பிரச்சனை உள்ள இடத்துக்கு போறாங்க. தன்னை பிடிக்க வயதேடின இடத்திற்கு போகிறார்கள். எஜமானனை கொன்று போட்ட இடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் என்ன நினைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, இப்ப நாம போகிறோம், பெரிய எதிர்ப்புகளை சந்திப்போம், நம்மளை ஒருவேளை பிடித்து விடுவார்கள், நம்ம கிட்ட ஒருவேளை வாக்குவாதத்திற்கு வருவாங்க. எதிர்ப்பை எதிர்பார்த்து போனாங்க. நடந்தது எதிர்பாராத அற்புதம் அங்க நடந்தது. இவங்க எதிர்பார்த்து போனது வேற, ஆனா நடந்ததோ எதிர்பாராத அற்புதம் நடந்தது. ஆமென். இப்படி நான் சொல்லட்டும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்களில் விரோதங்கள் இனி இருக்க போகிறதில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில, நீங்க நினைக்கலாம் நமக்கு இனி ஓயாம அவன் கூட சண்டை, அந்த ஆளு கூட சண்டை, அந்த குடும்பத்து கூட சண்டை என்று நினைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எதிர்ப்புகள் இனி இருப்பதில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு எதிரான வல்லமைகள் இனி இருப்பதில்லை. கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். 2ஆம் வசனத்தில் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஜப வேளையாகிய என்று வாசிக்கிறோம். ஆமென். ஜப வேளை என்பது இந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, ஜப வேளை எல்லா யூதர்களுக்கும் அது வழக்கமான ஒரு ஆராதனை. ஆனால் ஆண்டவர் அங்க நடப்பித்தது ஒரு எதிர்பாராத அற்புதத்தின் ஆராதனையை நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை. அது மாத்திரமல்ல, சப்பானியாயிருந்த அந்த மனுஷனை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது, 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க ஒரு சப்பானியை பார்க்கிறோம். அவன் என்ன நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா, 3ஆம் வசனத்தில் அந்த தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவை யோவானும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். அவன் என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா? நேற்று கிடைச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஜெப வேளை இல்லையா, நிறைய யூதர்கள் வருவார்கள், நாம பிச்சை கேட்டா ஒருவேளை நிறைய கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அவன் எதிர்பார்ப்பென்ன, ஏதாகிலும் கிடைக்கட்டும், ஏதாகிலும் கிடைக்கட்டும். அவன் எதிர்பார்த்தது என்ன? சாதாரண வாழ்க்கை, நேற்றைய போல, இன்னைக்கு போல, இதுக்கு முன்ன நாளை போல சாதாரண ஒரு நிலையை எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தது ஒரு அற்புதத்தின் ஒரு நாளாயிருந்தது. எதிர்பாராத காரியத்தை அவனுக்கும் செய்தான். ஆமென். இவனுக்கு பேரே கிடையாது, இந்த சப்பானிக்கு பேரே கிடையாது. ஆமென். இவனுடைய குறைவு தான் இவருக்கு பேர். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டீங்க, சப்பானி. அப்ப உங்களை மற்றவங்க சோக்கேடுகாரின்னு கூப்பிடுகிறதுல தப்பு இல்லை.
உங்களை மற்றவங்க கடங்காரின்னு சொல்லுகிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவனுடைய குறைவு அவனுடைய பெயராய் மாறிற்று. அதுபோல பல நேரத்தில் நம்முடைய குறைவுகள் தான் இன்னைக்கு பெயரா இருக்குது. நம்ம சொன்னாலே அவ ஒரு வியாதிப்பட்டவங்கிறாங்க, நம்மளை சொன்னாலே அந்த குடும்பம் ஒரு கடன்பட்ட குடும்பம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய குறைவுகள் நமக்கு பேரா இருக்கலாம். ஆமே, இப்படி நான் சொல்லட்டா, உங்கள் பெயர் மறக்கிற அளவுக்கு, ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேரே மறக்கிற அளவுக்கு ஒரு குறை இருக்கலாம். நான் சொல்லட்டும், எதிர்பாராத ஒன்றை செய்து அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமே, 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த அலங்கார வாசலில் நடந்த 7 எதிர்பாராதவைகள். கர்த்தருக்கு மகிமை. 3 குறிப்புகளை சொல்லும் போதே சமயத்தை தாண்டி தாண்டி போகிறவன் நான். ஆமேன். உங்க ஊழியக்காரர் போகும்போது சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு, தூரத்துல ரெண்டு ஆளு இருக்கணும், 9 மணிக்கு ஆமேன் போட்டாகணும். அவரை காணவும் இல்லை. ஆமேன். அவரை கண்டாலும் காணாட்டாலும் நான் 9க்கு முன்ன என்ன செய்வேன்? ஆமேன் போடுவேன். 3 குறிப்பு அல்ல, 7 குறிப்பு. கர்த்தருக்கு மகிமை. வேகமா சொல்லி நான் முடிப்பேன். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் கண்டு, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு. ஆமென். நான் குறிப்பை சொல்லி அப்படி போகிறேன். முதலாவது, எதிர்பாராத ஒரு சந்திப்பு. என்ன நடந்தது? இவன் பேதுரு வருவார், யோவான் வருவார், அவர்களை நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்த்தா போய் உட்கார்ந்தான்? இல்லை. ஆனால் அவன் அந்த வழியிலே வந்த, தனக்கு அற்புதம் செய்யத்தக்க திராணி உள்ள, தனக்கு அற்புதத்தை தன்னகத்தை, இவனுடைய அற்புதத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டு வந்த ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் கண்டான். ஆமென். இது மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்ட சந்திப்பு அல்ல, அது தெய்வீக சந்திப்பு. அது எதிர்பாராமல் நடந்த சந்திப்பு. ஆமென். நான் இப்படி சொல்லட்டும், தெய்வீக ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றிவிடும். ஆமென். ஒரு தெய்வீக சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிவிடும். யாக்கோபு ஆண்டவரை சந்தித்த நாளில் இருந்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகார், என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் என்று சொன்ன ஆண்டவரை சந்தித்த அந்த சந்திப்பு அவளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை உண்டாக்கிற்று. அதுபோல இந்த சப்பானியாயிருந்த அந்த மனுஷன் எதிர்பாராத ஒரு சந்திப்பு, ஒரு தெய்வீக சந்திப்பை அங்கே அவன் கண்டடைந்தான். இதுவரைக்கும் அவன் சந்தித்தவர்கள் வேற. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். இன்றைக்கு தேவன் அவனுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பை கொடுக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் அவனை சந்தித்தவர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்ன கொடுத்துட்டு, அவன் எதிர்பார்த்த பணமோ ஆகாரமோ வஸ்திரமோ ஏதோ ஒன்றை அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முறையா ஒரு தெய்வீக சந்திப்பை அவன் சந்திக்கிறான். ஆமென். இப்படி நான் சொல்லட்டும், இவனுக்கு என்ன தேவையோ அதை தன் கிட்ட வைத்துக் கொண்டிருந்த 2 பேர் அவன் சந்தித்தான். இப்படி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்பாராதவைகளை செய்கிற ஆண்டவர் என்று நான் சொன்னேனே. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்கள் தேவைகளை தன்னகத்தே வைத்திருக்கிற சில நபர்களை, தெய்வீக சந்திப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். ஆமென். உங்கள் தேவைகளை தன்னிடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற சில நபர்களை கர்த்தர் சந்திக்க வைக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்குரிய தேவைகளை சந்திக்கிற நபர்களை ஆண்டவர் உங்களை சந்திக்க வைக்க போகிறார். ஆமென். நீங்கள் ஒருவேளை சாதாரண உதவிகளை தேடிக்கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை அற்புதங்களை தேடிக்கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வேலைகளை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் தேவைகளை தன்கிட்ட வைத்திருக்கிற சிலரை கர்த்தர் இந்த ஜபங்கள் முடிகிறதற்கு முன்ன ஆண்டவர் சந்திக்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு நல்ல இடம், அதை தன் கையில வைத்துக் கொண்டு ஆண்டவர் அந்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல நன்மையை தன் கையில வைத்துக் கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் சந்திக்கும்படி அன்னைக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு நடந்தது. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சவுல் கழுதையை தேடி போனான். ஆமென். வேலைக்காரன் சொல்லுகிறான், ஞான திருஷ்டிக்காரனை பார்த்துட்டு போவோம். கழுதைய சந்திக்க வந்தவனுக்கு கிடைச்ச தொடர்பு என்ன தெரியுமா? தெய்வீக தொடர்பு. அவன் ராஜாவாக யாரை ஏற்படுத்தலாம் என்று அபிஷேக தைலத்தை கையில வச்சுட்டு இருந்தான்.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணத்தக்க ஒரு பெரிய அதிகாரமும் தகுதியும் சாமுவேல்கிட்ட இருந்தது. அந்த சாமுவேலை சந்திக்க பண்ணின ஒரு ஆண்டவர் அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆமேன். யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். தாவீதுக்கு ஆயுதம் ஏதும் இல்லை. யோனத்தானுக்குள்ள ஒரு அன்பை ஆண்டவர் ஊற்றி விடுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே நடந்த அந்த தெய்வீக சந்திப்பு என்ன செய்தது தெரியுமா? யோனத்தானின் காலத்துக்கு பின்பதாக யோனத்தானின் பிள்ளைகளை தாவீதின் அரண்மனையில, தாவீதின் மேஜையில போஷிக்க வைத்தது. ஆமேன். அது எது தெரியுமா? யோனத்தானுடைய இவன் சந்தித்த அந்த சந்திப்பு. கர்த்தருக்கு மகிமை. எல்லாவற்றையும் ஒரு விசை தாவீது இழந்தான். தாவீது தனக்குள்ள எல்லாவற்றையும் யாரோ அவனிடத்தில் இருந்து மனைவி, பிள்ளைகள், அவனுக்குண்டான ஆஸ்தி, சம்பத்தி எல்லாவற்றையும் இழந்த தாவீது எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியாது. யாரு கொண்டு போனா எதுவும் தெரியாது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே அவன் போயிட்டு வரும்போது இங்க ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, ஆஸ்திகள் சம்பத்தி எதுவும் இல்லை, கால்நடைகள் இல்லை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் போகட்டுமா என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. ஒரு வார்த்தை தான். ஆமே. எந்த திசையில போகணும் தெரியாது, எங்கோட்டு போகணும் அதொன்னும் யாரு பிடிச்சிட்டு போனா அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. ஆமேன். தன் உயிர் போறான், இவன் போகிறான், எங்க போகணும் இல்லை, ஒரு வாட்டுக்கு போகிறான். போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு சாக போற நிலைமையில கிடந்த ஒரு எகிப்தியனை சந்தித்தார்கள். அவன் 3 நாளா தண்ணி குடிக்கல, அவன் 3 நாளா உயிரை தன் கையில பிடித்து கொண்டிருக்கிற ஒரு எகிப்தியனை சந்தித்தார்கள். ஆமேன். அவனை சந்தித்த உடனே அவன் சொன்னான், உங்க ஆட்களை யாரு பிடிச்சிட்டு போனான்னு எனக்கு தெரியும். அமலேக்கியம் பிடிச்சிட்டு போனான், அவன் இருக்கிற இடத்தை என்னால காட்ட முடியும். ஆண்டவருக்கு மகிமை. கவனித்து பாருங்கள், எங்க போகணும்னு தெரியல, யாரை சந்திக்கணும்னு தெரியல, எங்க இருந்து மீட்டுக்கொள்ளணும்னு தெரியல. கர்த்தர் கொடுத்த ஒரு தெய்வீக, அது புறஜாதியாரா கூட இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த சந்திப்பு, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சந்திப்புகளை புறஜாதிகளை கூட என்ன செய்வார்? சந்திப்பார். ஒரு சாட்சியை நான் கேட்டேன். சென்னையில் ஒரு சின்ன திருச்சபை, அந்த திருச்சபையில் ஒரு உபவாச கூட்டம் இப்படி நடந்து கொண்டிருந்தது. இது போல அந்த உபவாச கூட்டத்திற்கு எல்லாரும் கடந்து வருவார்கள். அதில் விசேஷமாய் 2-3 தாயார்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உபவாச கூட்டம் முடிந்த பிற்பாடு அவர்கள் கொஞ்ச நேரம் மீண்டும் அங்கே ஜபம் பண்ணிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் மீண்டும் ஒரு அரை மணி நேரம் இந்த 4-5 தாயார்கள் ஜபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போவாங்க. அப்படி அவர்கள் உபவாச கூட்டம் முடிந்தது, எல்லாரும் போனாங்க. எல்லாரும் போன பிற்பாடு ஒரு 2-3 தாயார்கள் அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அரை மணி நேரம் தாண்டி 1 மணிக்கு மேலே அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். வெயிலில் தெருவில் நடந்து போகிறார்கள். சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது தாகம், பசி இவைகளுக்கு நடுவில் வெயிலில் நடந்து போகிறார்கள். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்க்கிறார்கள். ஒரு வீட்டின் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள இருந்த ஒரு சின்ன பப்பாளி தெரியும் தானே, அந்த வீட்டுக்கு உள்ள இருந்த அந்த பப்பாளி மரம் உள்ள இருக்கிறது, அது சாஞ்சு தெருவில் வெளியில வந்து நிற்குது. மூடு இருக்கிறது உள்ள, பழம் நிற்கிறது வெளியில. இவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போ பப்பாளி பழம் எல்லாம் பழுத்து கீழே விழுந்தும் பழுத்து அந்த மரத்திலையும் அப்படியா இருக்குது. அதை யாரும் பறிக்கல என்பது இவர்களுக்கு புரிஞ்சுது. உடனே ஒரு காயை பறிச்சு தின்றலாம் அப்படின்னு என்ன செய்யணும், உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு வரவிய அவன் பசியோட வாராங்க. அவர்கள் அதை பறிக்க பார்த்தாங்க. பறிக்கும்போ என்ன நடந்ததுன்னா அதை பறிக்க முடியல, கொஞ்சம் உயரமாக இருந்தது. உடனே பார்த்தாங்க பக்கத்தில் ஒரு குச்சி கிடந்தது. அந்த குச்சியை வச்சு என்ன செய்வோம், ஒரு கிண்டுவோன்னு குச்சியை எடுத்துட்டு வந்து கிண்டவும் கதவு திறந்ததும் ஒன்றா இருந்தது. ஆமே. இவர்கள் பப்பாளியை குத்திட்டு நிற்க அவங்க வாசலுக்கு வெளியில் வந்தாங்க. இவர்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க ஏன் எடுத்தாங்க, திருடணும்னு எடுக்கல, பழம் எல்லாம் வேஸ்டாக தான் போகுது, யாரும் எடுக்கல, அதனால ஒன்றை பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க செய்தது. ஒன்று கதவை திறந்தவங்க, வாங்க நீங்கள் ஏன் அங்கே பிரயாசத்தோடு நிற்கிறிய, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இவங்க ஒரு மாதிரி சங்கோச்சப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. திண்ணையில் உட்காந்தவங்க பேச தொடங்கினாங்க. இந்த அம்மா படபடா ஓடி போய்
ஒரு பப்பாளியை எடுத்து 2-3 பப்பாளி எடுத்து சீவி தோலெல்லாம் சீவி கழுவி அதை ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு முன்ன வச்சாச்சு, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பேச்சு நடக்குது. நீங்கள் யார்? நாங்கள் அந்த ஊரில் உள்ளவங்க, இங்கே ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, அங்கே வந்தோம். அப்போ மாறி மாறி பேச்சு வருது. அப்போ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உண்டு? இந்த அம்மா கேட்குது. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உண்டு? அந்த அம்மா அந்த வீட்டில் வந்து இல்லையா, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இல்லையா, அந்த அம்மாவுடைய பிள்ளை மகளுக்கு கிட்டத்தட்ட 27-28 வயதாகுது. திருமணமாகாத சில வருஷங்களாய் கண்ணீரோடு அந்த திருமணத்திற்காக அந்த அம்மா பிரயாசப்படுது. அதனால தான் ஒரு அர்ப்பணிப்போடு உபவாச கூட்டம் முடிஞ்சாலும் இந்த காரியங்களை நினைச்சிட்டு அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. வருஷமாய் ஒரு 5-6 வருஷமா அது பிரயாசப்பட்டு தேடி ஒரு பலனும் ஒரு நன்மையும் வரல, புருஷனார் வரல, ஆக திருமண காரியங்கள் நடக்கல. அப்போ அந்த அம்மா அந்த காரியங்களை பேசுது. எனக்கு ஒரு மக இருக்கிறா, அப்படி பேசிட்டே இருக்க இந்த அம்மா சொல்லுது, எனக்கு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், வயசு 33 ஆகுது, அவனுக்கு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசி 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 பப்பாளி பழம் சாப்பிட்டு முடியக்கு முன்ன சம்பந்தம் ரெடியாச்சு. உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆமென். அந்த 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 பெண் பிள்ளையுடைய தாயார் எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகருக்கு அக்கா, அவங்களுக்கு தான் நடந்த சம்பவம் அது. ஆமென். கவனிங்க, ஒரு சந்திப்பு இத்தனை வருஷ வடித்த கண்ணீருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுவோம். அதுபோல ஒரு திருச்சபையில், எனக்கு தெரிஞ்ச ஒரு திருச்சபையில் ஒரு ஒரு சின்ன சபை, அதில் அன்னபேபி அப்படிங்கிற ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை இருந்தா ஒரு காலத்தில், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன. அந்த பிள்ளை நல்லா படிக்கும், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தகப்பனார் இல்லை, தாயார் மாத்திரம் சின்ன வேலைகளை செய்வாங்க. அவர்களுக்கு அந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் படித்து முடித்தது. 1186 மதிப்பெண் எடுத்தது அந்த பிள்ளை 12ஆம் வகுப்பில். அப்போ 1200 மார்க் எடுத்த காலத்தில் 1186 மார்க் எடுத்தது. அதற்கு மேலே படிக்க வைக்க அவர்களால் முடியாது. அந்த அம்மா செய்கிற ஒரு சின்ன வேலை, அந்த வேலையை வச்சு சாப்பிடலாம், அவ்வளவுதான். புருஷனார் இல்லை, அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆலயத்துக்கு அவங்க ஒழுங்கா போயிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆலயத்துல திடீர்னு ஒரு நாள் ஆலயத்துல அவங்க போகும்போது அங்க ஒரு நபர் வந்து அந்த ஆலயத்துல புதிதா இருக்கிறார். புதிதா இருந்த உடனே அந்த ஆள் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன், ஒரு கல்யாண காரியமா வந்தேன். வந்தபோது எனக்கு இனி திருச்சிக்கு போக முடியாது, நான் ஒரு ஆலயத்து ஆராதனையும் நான் விட மாட்டேன். ஆகையினால இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாட்சி சொல்ல நேரம் வேணும். சாட்சி சொல்ல இவர் யாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாராம். ஆனால் அன்னைக்கு நேரம் கொடுத்தார், ஒரு 5 நிமிஷம். அவர் பேசினாராம், நான் இப்படி இருக்கிறேன். அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரு, ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறார். சொல்லி பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் சொன்னாராம், ஏதாவது 7 பிள்ளைகள் உண்டானா, அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காதுனா, பிள்ளைகள் டாக்டரோ ஏதாவது படிக்கணுமானா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சாட்சியில சொல்லுகிறாராம். அந்த சபையில தான் அன்னபேபி இருக்கிறா. அந்த பிள்ளை, அந்த பாஸ்டருக்கு தெரியும் அந்த பிள்ளையின் நிலைமை, அந்த குடும்பத்து நிலைமை. முடிஞ்ச பிறகு இவர்கிட்ட சொல்றாரு, இப்படி ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய கூப்பிட்டாங்க, பேசினாங்க, நல்லா படிச்சிருக்குது, நல்ல ஞானம் இருக்குது. அந்த பிள்ளைய பார்த்து சொன்னாருங்க, வா நீ என்ன படிக்கிற, MBBS படிக்கிறியா, அதுக்குள்ள எல்லா தேவையும், நீ படிச்சு முடிகிறது வரைக்கும் உள்ள எல்லா தேவைகளையும் நாம் பார்த்துக்கிடும். இன்னைக்கு தென்காசியில நீங்க தென்காசிக்கு நீங்க போவீங்களானா, அங்க தென்காசியில உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனையில் நீங்கள் போவீர்களானா, அங்க உள்ள டாக்டருடைய டேபிளுக்கு மேல ஒரு போர்டு இருக்கும், அன்னபேபி MD டாக்டர்னு இருக்கும். அது அந்த பிள்ளை இன்னைக்கு ஒரு பெரிய அரசு மருத்துவரா இருக்குது. அது ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை தன்கிட்ட வச்சிருக்கிற ஒரு நபரை தெய்வம் சந்திக்க வைத்தார். ஆமேன். ஒரு இதுவரை திருமணமாகாமல் வருஷங்களாய் காத்திருந்த ஒரு பிள்ளையினுடைய தேவை எங்க இருக்குதோ அந்த நபரை சந்திக்க வைத்தார். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வேலைகளை எதிர்பார்த்திருந்தா, பல காலங்கள் பல இடங்களில் வேலை தேடி கிடைக்கலையா இருக்கலாம். தெய்வீக சந்திப்பு, அந்த வேலையை தங்கிட்ட வச்சிருக்கிற சில நபர்களை உங்களை சந்திக்க கர்த்தர் பண்ணுவார். அது தெய்வீக சந்திப்பா இருக்கும். ஆமேன். நீண்ட காலம் ஜெபிக்கிறேன், அது தடையா இருக்குது, எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க செய்வீங்களானா ஆண்டவர் சொல்லுகிறார், சில நபர்களை கர்த்தர் சந்திக்க பண்ணுவார். அது தெய்வீக சந்திப்பா இருக்கும். ஆமென் சொல்லுவோம். இயேசுவும் சீஷர்களும் பல முறை இதே வழியில போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதே தேவாலயத்துல, இதே ஆலயத்துல வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இயேசுவும் வந்திருக்கிறாங்க, சீஷர்களும் போயிருக்கிறாங்க. ஆமென். ஆனா நீங்க பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வேகமா வாசிச்சிருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கவனிங்க, குருடர்களும் சப்பானிகளும் அங்க வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா சப்பானியும் சுகம் ஆயிட்டான். இந்த ஒரு சப்பானிக்கு இவன் எப்படியோ மிஸ் ஆயிட்டான். அன்னைக்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கணும். இந்த சப்பானிக்கு சப்பானிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, குருடர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு சப்பானி மட்டும் ஆமை. அவனுக்கு அங்கலாய்ப்பு என்னவா இருக்கு? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு பல நேரத்தில் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது தானே, எல்லாரும் ஜபிக்கிறாங்க, நானும் ஜபிச்சேன், எல்லாருக்கும் நடக்குது, ஆனா எனக்கு நடக்கல. ஆமே. சபையில எல்லாரும் சாட்சி சொல்லுகிறாங்க, என்னால ஒரு சாட்சி சொல்ல முடியல. என் குடும்பத்துல எல்லாருக்கும் நடக்குது, இன்னும் நான் ஒரு அற்புதத்திற்காக ஏங்கி கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பும் எப்பொழுது என்னுடைய காத்திருப்பும் முடியும்? ஆமென். இயேசு ஏன் இவனை பார்க்கும்ப இந்த மனுஷனை ஆண்டவர் ஏன் அன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஏன் அன்னைக்கு எல்லா சப்பானிகளோடு இந்த சப்பானியை சுகப்படுத்தல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவேளை இவனை பார்த்து சொல்லிருப்பேன், ஏ சப்பானி மகனே, உன்னை நான் தொடலன்னு நீ நினைக்காத, உனக்கு நான் அன்னைக்கு அற்புதம் செய்யலன்னு நினைக்காத, ஒரு நாள் உண்டு, உனக்காய் சில தெய்வீக சந்திப்புகளை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் நடக்கும் போது இவனுக்கும் நடந்திருந்தா இந்த ஒரு வசனத்துல இவனுடைய சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஆனா எல்லாருக்கும் நடக்கும்போது இவனுக்கு நடக்காம இவன் கொஞ்ச காலம் கூட காத்திருந்து ஒரு தெய்வீக சந்திப்புல நடந்ததுனால இவன் சரித்திரம் எழுதத்தக்க சரித்திரமாய் மாறிற்று. ஆமே. இப்படி நான் சொல்லுகிறேன், எல்லா நீங்க கேட்டப்ப நீங்க எதிர்பார்த்தப்ப நடந்தப்ப அது நடந்திருந்தா, கேட்ட காரியம் நடந்திருந்தா அது ஒரு சின்ன விஷயமா முடிஞ்சிருக்கும். ரொம்ப காலமா காத்திருந்து இனி கர்த்தர் செய்கிறது சாட்சியா எழுதத்தக்க விதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீண்ட காலமா நான் காத்திருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கல? ஆண்டவர் தாமதமாய் சிலதை செய்வாரானா உங்க சாட்சிய எழுதுகிற அளவிற்கு வல்லமையாய் மாற்ற போகிறார். ஆமென். இந்த வியாதி மாறும் அம்மா. இந்த வியாதியில ஒண்ணு நாம முடிய மாட்டோம், சாட்சியா நிற்போம். சுகவீனமா இருந்தது, ஜபம் பண்ணினேன்னு சாட்சி சொல்லுகிற அவர்களுக்கு செய்வாரானா உங்களையும் சாட்சியா எழும்பி நிற்க பண்ணுவார். அவர் யாருக்கும் கடக்காரன் அல்ல, அவன் யாருக்கும் பாத்தியதே அல்ல, அவனொப்பம் பறையான் ஆருமே இல்ல, அவனே போலாராதியனில்ல, அவனார்க்கும் கடக்காரனல்ல, அவனார்க்கும் பாத்தியதே அல்ல, அவனே போல் ஆருமே இல்ல, அவனே போலாராதியனில்ல. அல்லேலூயா சொல்லுவோம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹாமே. அவர்களுக்கு செய்தா நமக்கு கடன்காரரா இருக்க. நாமளும் ஆராதிச்சோம், அவங்களும் ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. ஆண்டவரை நம்பி நான் தோற்று போனேன்னு சொல்ல தெய்வம் விட மாட்டார். யாருக்கும் அவர் கடன்காரன் இல்லை. ஆண்டவர் மரித்த போது கடனாய் வாங்கப்பட்ட ஒரு கல்லறையிலேயாக்க அவரை வச்சது. அது அவருக்கு கல்லறை இல்ல. தெரியுமா உங்களுக்கு? இந்த கல்லறை எனக்கு வேண்டான்னு அதையும் கொடுத்துட்டு தான் போனாரு. கல்லறைய கூட அவர் கடனை வாங்கிட்டு கடன்காரனா போல, கடனை என்ன செஞ்சுட்டு போனாரு? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். எதிர்பாராத சில தெய்வீக சந்திப்புகள், திருப்பு முனை உண்டாக்குகிற சந்திப்புகள் நடக்கும். இரண்டாவதாக 3ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள். போதும். இங்கே இவன் இதுவரைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கேட்கிறான்.
அவன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் கேட்காத ஒரு நல்ல செய்தி, நீ எழுந்து. இதுவரைக்கும் யாரும் அவன்கிட்ட சொன்னதே இல்லை, அவன் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்ப இனியுள்ள குறிப்புகளை வேக வேகமா சொல்லி முடிப்பேன். ரெண்டாவது அங்க நடந்தது எதிர்பாராத நல்ல செய்தி. ஆமேன். இவன் இதுவரைக்கும் பணம் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, தாரேன்னு சொன்னாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டான். முறையா ஒரு நல்ல செய்தியை கேட்கிறான், நீ எழுந்து நட. அவன் பிறந்தது முதல் இதுவரைக்கும் இந்த வார்த்தை அவன் கேட்டதே இல்லை. நான் இப்படி சொல்லட்டா, நீங்கள் கேட்க விரும்பியும் கேட்க முடியாத சில நற்செய்திகளை கர்த்தர் உங்கள் காதுகளுக்கு அனுப்ப போகிறார். நீங்கள் நல்ல செய்திகளை கேட்கணும்னு எதிர்பார்த்தும் அதை என்ன செய்யல, இன்னும் கேட்கல. இதுவரைக்கும் டாக்டர் கிட்ட இருந்ததெல்லாம் துர்ச்செய்தியா இருக்கலாம். அம்மா முயற்சி செஞ்சு பார்ப்பானா மாறுமான்னு தெரியாது, மருந்து குடிச்சு பாரு தீருமான்னு தெரியாது, இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணணும், அதை செய்யணும், இல்லைன்னா சாகிறத மருந்தெடு மாத்திரைடு, இந்த துர்ச்செய்திகளை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இனி வருகிற நாட்களில் கர்த்தர் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் அதே டாக்டர்கிட்ட இருந்து கேட்க பண்ணுவார். தூர தேசத்தில இருந்து கேட்டதெல்லாம் துர்ச்செய்தியா இருக்கலாம், இனி வருகிற நாட்களில் தூர தேசத்தில இருந்து கர்த்தர் நற்செய்தி அனுப்புவாராக. ஆமென். துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு கலங்கின உங்கள் காதுகளில் இனி வருகிறது நற்செய்தியா இருக்கும். அப்ப இரண்டாவது நடந்தது எதிர்பாராத நற்செய்தி. மூன்றாவது நடந்தது 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. மூன்றாவது எதிர்பாராத ஒரு உதவி வந்தது. இதுவரைக்கும் யாரும் அவனுக்கு அந்த உதவி செய்யல. எதிர்பாராத ஒரு உதவி, அவனை தூக்கி விடுகிற ஒரு கூட்டம். இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் கடைசி வார்த்தையை வாசித்து பாருங்க. அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தூக்கி கொண்டு வைப்பார்கள், தூக்கி கொண்டு வைக்க ஒரு கூட்டம் இருந்தது. ஆமே, இதுவரைக்கும் எல்லா நாளும் என்ன தூக்கி வைக்கிற கூட்டம் இருந்தது. இப்ப புதுசா தூக்கி விடக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்பினார். தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தூக்கி கொண்டாங்க வைப்புன்னு பாவம் பார்த்து. இப்ப முறையா தூக்கி விடத்தக்க சில நல்ல உதவிகளை கர்த்தர், எதிர்பாராத உதவிகளை கர்த்தர் கொடுத்தார். தூக்கி வைக்கிறவங்க நல்லவங்க தான், ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களால உதவி செய்ய முடியாது, அவ்வளவுதான் செய்ய முடியும். அவங்களால அவன் நல்லவங்க தான், டெய்லி தூக்கி கொண்டு வைக்கணுமே, ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு எல்கைக்கு மேல அவர்களால் உதவி செய்ய முடியாது. நான் இப்படி சொல்லட்டா, தூக்கி வைக்கிறவர்கள் இனி தேவைப்படாத அளவிற்கு கர்த்தர் ஒரு உதவியை உங்களுக்கு செய்ய போகிறார். எனக்கு அவங்க நல்லா உதவி செஞ்சணும், இந்த சொந்தம் உதவி செஞ்சது, இது பணம் தந்தது, அவங்க உதவி அவங்க செய்யலன்னா நடக்க. நான் இப்படி சொல்லட்டும், உதவி செஞ்சவங்க நல்லவங்க தான், உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை தர முடியும், ஒரு ஆலோசனை செய்ய முடியும், ஒரு நல்ல காரியத்துல எல்லாம் செய்ய முடியும், நல்லதுக்கும் கெட்டதும் கூட நிக்க முடியும். அவங்களுக்கு அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்ன செய்ய இனி ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாத அளவிற்கு தெய்வீக உதவி வரப்போகிறது. இனி நாம கடன் அவங்களுக்கு முன்ன போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு கர்த்தர் செய்ய போகிறார். அது எதிர்பாராத ஒரு உதவியா இருக்கும். நான்காவதாக 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி. எதிர்பாராத பலன் உண்டாயிற்று. இதுவரைக்கும் அவன் காலும் கரடும் என்ன செய்யல, அவன் அது பலன் அடையும்படி என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் பிசியோ எல்லாம் செஞ்சு பார்த்திருப்பான். எனக்கு தெரியுது, ஒருவேளை நாமும் பல நேரத்தில் காலெல்லாம் கோட்டி கோட்டி பிடிக்குது, டெய்லி 250 ரூபா 300 ரூபா கொடுத்து என்ன செய்ய வேண்டி இருக்குது. அவன் எல்லா முயற்சிகளும் செய்து பார்த்திருப்பான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் கால் என்ன செய்யல, பலன் அடையல. முறையா எதிர்பாராத ஒரு பலன் அவனை கடந்து வந்தது. இப்படி நான் சொல்லட்டாமா, இந்த கூட்டங்கள், நான் கூட்டங்களுக்கு தான் வருகிறேன், இந்த கூட்டங்கள்ல தான் நீங்க வந்து இருக்கிறீங்க, தெய்வ சமூகத்துல உபவாச கூட்டங்களில் ஆண்டவரை கூப்பிடுதல் எல்லாம் வந்து இருக்கிறீங்க இல்லையா? இந்த கூட்டங்கள் முடிஞ்சு நீங்க பாருங்க, இதுவரை இல்லாம மருந்து மாத்திரை செய்யாத பலனை தெய்வ சமூகம் செய்ய போகுது. ஆமே, நான் எப்பவும் சொல்லுவேன், இதுக்கு முன்னே சொன்னேன், 20 வருஷம் கொண்டு நடக்காத காரியத்தை தெய்வ சமூகத்துல வச்ச ஒற்றை ராத்திரி கொண்டு நடந்தது. ஆமேன்.
முளைத்தெழும்புகிற அந்த வாதுமை மரத்துல அது முளைத்தது, அது அது இலைகளை கொண்டு வந்தது, காய்களை கொண்டு வந்தது, கனி கொண்டு வந்து அது பெரிய விருட்சமாய் மாறிற்று. இது நடக்கணுமானா பாட்டனி சொல்லுது 20 வருஷம் ஆகணும். ஆனால் தெய்வம் ஒற்ற ராத்திரி கொண்டு செய்வாரானா? இதுவரை டாக்டர்கள் முயற்சி செய்திருக்கலாம், மருந்து முயன்றிருக்கலாம், என்னெல்லாம் மனுஷன் முயன்றிருக்கலாம், பல காரியங்கள். நீங்க நாட்டு வைத்தியத்துக்கு போறீங்க, ஹோமியோபதிக்கு போறீங்க, எல்லா மருந்துகளுக்கும் போறீங்க. இதுவரை இல்லாத பலன் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் தருகிற பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதிய பலனை அடைவார்கள், அவர்கள் கழுகு போல எழும்புவார்கள். நான் இப்படி சொல்லட்டா, தெய்வ சமூகத்தில் எத்தனை நாள் அந்த சாட்சி உங்களுக்கு உண்டு? ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியாம, ஆராதிக்க முடியாம, இன்னைக்கு ஆலயத்துக்கு போணுமா வேண்டாமா முடியலன்னு இருக்கும்போது சரி போவோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ண முடியாம வந்து இருப்போம். ஆராதிக்க தொடங்கும்ப, பாட தொடங்கும்ப, தெய்வீக சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்ப சோர்ந்து போன எத்தனை நேரத்தில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி அனுப்பி இருக்கிறார். தெய்வீக சமூகத்தில் இருந்து புதிய பலனை தந்திருக்கிறார். இப்படி நான் சொல்லுகிறேன், இதுவரை சில பலவீனங்கள் ஒன்னு ஆளுக செஞ்சிருக்கலாம், இனி அந்த பலவீனம் ஒன்னு ஆளாதபடி கர்த்தர் சில பலத்தை உனக்கு இந்த மாதத்தில் தருவாராக. இந்த கூட்டங்கள் முடியும் பிற்பாடு, இந்த கூட்டங்களுக்கு பிற்பாடு அநேக வருஷங்களை கட்டியிருந்த சில பலவீனங்களில் கர்த்தர் புதிய பலனை தருவார். சபைக்கு புதிய பலனை தருவார். சபை பரவும். சபைக்கு எதிராக அந்தகாரங்கள் பட்டுட்டு இருந்த சில மட்டுகளை எல்லாம், சில எல்கைகளை கர்த்தர் உடைப்பாராக. அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார், அவர் இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். கர்த்தர் அந்தகார பொக்கிஷங்களை புதையல்களை தருவார். இனி ஒன்னை அடைத்து வைக்க முடியாது. இனி ஒன்னை மட்டிட்டு உன் கால்கள் கரடுகளை பலவீனம் ஆட்கொள்ள முடியாது. மான் கால்களை போல கர்த்தர் உங்கள் கால்களில் அபிஷேகத்தை தருவார். ஓடத்தக்க பலன். ஆகாபே ஒன் ரதத்துக்கு முன்ன ஓடும்படி கர்த்தர் சில எலியாக்களை பலப்படுத்துவாராக. ஆமே ஆமே. அந்த ரதம் அல்ல, உலக ஓட்டம் அல்ல, அதற்கு மிஞ்சி ஓடத்தக்க சில கால்களை, சில வாழ்க்கைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. அது எதிர்பாராத பலனா இருக்க போகிறது. ஆமே ஆமே. இவன் சரீரத்தில் 90% நல்லா இருக்குது, 10% தான் பிரச்சனை. ஆமே. 90% அவனுக்கு நல்லா பலனா தான் இருக்குது. ஒரே ஒரு முடக்கம் தான். எங்க? காலு. தெரியுமா உங்களுக்கு? சில நபர்களை ஒரு பிரச்சனை, ஒரு முடக்கம் வாழ்க்கையை முடக்கி போடும். வேற எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை. வருமானத்துக்கு வருமானம், பொருளாதாரம் உண்டா, வீடு உண்டா, எல்லாம் உண்டா, சுகம் உண்டா, உண்டு. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கலையே என்கிற வேதனை வாழ்க்கையே முடக்கி போடும். சில காரியங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும், சில பலவீனம் அவர்களுக்கு எல்லாத்தையும் முடக்கி போடும். சிலருக்கு மற்ற எல்லாம் சுகம் இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. சில கடன் பாரங்கள் நிமித்தம் வாழ்க்கை முடங்கி கசப்பாகி போகும். நான் இப்படி சொல்லட்டும், அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா ஒற்ற பலவீனம், ஒரு சின்ன முடக்குதல் அவன் வாழ்க்கையை முடக்கி போட்டது. அதுபோல ஒருவேளை ஒரு பிரச்சனை உங்கள் மொத்த வாழ்க்கையை முடக்கி வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒன்றின் மேல எனக்கு பலன் இறங்கி வரும். ஆமேன். அந்த ஒண்ணு உங்க தூக்கத்தை கெடுக்குதா, அந்த ஒண்ணு உங்களை வேதனைப்படுத்துதா, அந்த ஒண்ணு உங்களை கண்ணீர் சிந்த வைக்குதா? சில நபர்கள் ராத்திரி போய் படுத்தா கண்ணீர், எழும்பும்ப கண்ணீர், மற்றவர்களுக்கு முன்ன நின்னா கண்ணீர், ஆலயத்துக்கு வந்தா கண்ணீர், ஏதோ ஒரு காரியம் அவர்களை வேதனைப்படுத்துது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெப கூட்டங்கள் முடியறதுக்கு முன்ன அந்த ஒண்ணுக்கு மேல எனக்கு பலன் இறங்கி வரும். அங்க தெய்வீக பலன் இறங்கி வரும். நீ இன்னி முடங்கி கிடக்க மாட்ட. இன்னி உன்னை தூக்கிவிட ஒருவர் தேவையில்லை. கர்த்தர் உனக்கு பலனா இருப்பா. உன்னதத்தில் இருந்து ஆவி இறங்குகிறது வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆனா உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் இறங்கி வரும்ப இனி அப்படி இராது. ஓ, வனாந்திரம் வயல்வெளியை போல மாறும். கர்த்தர் சொல்லுகிறா, இல்ல முடியாது, நடக்காது, ஆகாது, இனி ஒன்னும் அற்புதம் இல்லைன்னு வறண்டு வர விடாய்த்தது போல இருக்கலாம், வனாந்திரம் போல இருக்கலாம். உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவியை நான் அனுப்புவேன். கர்த்தர் கழுகு கொப்பாய் உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவாராக. ஆமே ஆமே ஆமே. அஞ்சாவதாக 4வது சொன்ன எதிர்பாராத பலன். 5வதாக 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர்களுடனே கூட. குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன், எதிர்பாராத வாசல், எதிர்பாராத ஸ்தானம் என்று சொல்லுவோமே. இவன் இதுவரைக்கும் அந்த வாசலில் போனதே இல்லை. பிறந்தது முதல் அங்க இருக்கிறான். கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு. இன்னை பக்கத்துல இருக்கிறான். அந்த வாசலுக்கு
கிட்ட இருக்கிறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசலில் அவன் போனதே இல்லை. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலங்களில் சொல்லுது, அங்கவீனம் உள்ளவன், உடல் ஊனமுற்றவன் தெய்வ சந்நிதியில் என்ன செய்யப்படாது. லேவியராகம சட்டம் அப்படி இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். பழைய ஏற்பாடு அங்கவீனம் உள்ள ஆட்கள், சுகவீனம் உள்ள ஆட்கள் ஆலயத்தில் போகப்படாதுன்னா ஒரு ஆளும் இல்லை ஆலயத்தில். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு சட்டம் அது, லேவியராகம சட்டம் அது. ஆமேன். விசுவாசியும் இல்லை, ஊழியக்காரனும் வெளியில தான் நின்று பார்த்துட்டே நிற்கணும். லேவியராம அந்த பழைய ஏற்பாட்டு கால சட்டம் அது. அங்கவீனம் உள்ளவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் தேவ சந்நிதியில் போக முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. உள்ள போயிட்டு வரவன் நிறைய கதை சொல்லுகிறான். ஆலயத்தில் அப்படி இருந்து இல்லையா, இன்னைக்கு பிரசங்கம் இப்படி இருந்து இல்லையா, பாட்டு அப்படி இருந்து இல்லையா என்று உள்ள போய் அந்த ஆராதனையை அனுபவித்தவர்கள் வெளியில வந்து இவன்கிட்ட என்ன சொல்லுகிறாங்க, கதை சொல்லுகிறாங்க. ஆனா இவன் எதிர்பார்த்திராத நாளில், அதே நாளில் இவன் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு நாம இந்த ஆலயத்துல இந்த வாசல் வழியா நாம உள்ள போவன் அவன் நினைச்சதில்ல. ஆனா ஆண்டவர் அவனை பலப்படுத்தினதுனால எதிர்பாராத ஒரு வாசல் அவனுக்காய் திறந்தது. நேற்றைக்கு வரைக்கும் அவனுக்கு முன்ன அடைச்சிருந்த வாசல் தான். ஆனா கர்த்தருடைய கிரிய வெளிப்பட்டப்ப அவன் அதே வாசலுக்குள்ள உள்ள போனான். ஆமேன். இதுவரை போகாத வாசல் வழியா கர்த்தர் உங்களை கொண்டு போவா. கடந்த முறை நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், கடந்த முறை உங்களுக்கு பிரசங்கிக்கும்போது சொன்னேன், பேதுரு கட்டப்பட்டிருந்தான், எல்லாம் அடைஞ்சிருக்குது, வாசல் அடைஞ்சிருக்குது. கர்த்தர் கிரிய செய்து கட்டு உடைச்சப்ப அந்த இரும்பு வாசல் வழியா அவன் போனான். கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல் வழியா அவன் கடந்து போனான். எல்லா வாசல் வழியாயும் கடந்து போனான். எல்லாரும் நினைச்சாங்க இனி இந்த வாசல் வழியா அவன் போக மாட்டான். அதே வாசல் வழியா கர்த்தர் அவனை கொண்டு போனான். அதுபோல உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, இந்த பிள்ளை எல்லாம் இதுல போவாது, இந்த பிள்ளைக்கெல்லாம் இது கிடைக்காது, இந்த குடும்பத்துக்கு இனி இந்த நன்மை இல்லைன்னு எந்த நபர்கள் எதை சொன்னார்களோ அந்த வாசல் வழியா கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவா. இனி நன்மையை காண மாட்ட, இனி நீ வீட்டை கட்ட மாட்ட, இனி கடன் மாறாது, இந்த வியாதி மாறாது, உன் பிள்ளைக்கு இனி ஒரு வேலை இல்ல, படிப்பு இல்ல, உன் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லைன்னு உலகம் சொல்லலாம். அதே வாசல் வழியா கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போவா என்று நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஆமென். சிலர் சொல்லலாம், இந்த தகுதியை வச்சுட்டு நீ இந்த வாசல் வழியா பிரவேசிக்க முடியுமா? உனக்கு இந்த குடும்ப பின்னணியை வச்சுட்டு, இந்த பொருளாதார நிலைமையை வச்சுட்டு இவ்வளவு பெரிய வாழ்க்கை உன் பிள்ளைக்கு கிடைக்குமா என்று. உண்மைதான், அவனுடைய தகுதியை வச்சு அந்த வாசல்ல அவனால பிரவேசிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தினார். உலக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் அந்த வாசலில் அவனை கொண்டு போனா. நான் இப்படி சொல்லட்டா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகுதிக்கு இது நடக்காதுதான், உன் தகுதிக்கு இது கிடைக்காதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை பேச தொடங்கினா தகுதி வாய மூடிட்டு தான் இருக்கணும். கர்த்தருடைய கிருபை பேசினா அங்க தகுதிக்கு அங்க இடமே இல்லை. ஆமென் சொல்லுவோம். என் கிருபை உனக்காக பேச தொடங்கும், என் கிருபை உன் பிள்ளைக்காக பேச தொடங்கும். ஆமென். கிருபை பேச தொடங்கினா அங்க தகுதிக்கு வேலை இல்லை. தகுதியை வச்சு தெய்வம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது, ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு பெரியது. தகுதியை பார்த்து இனி ஒன்ன உயர்த்த மாட்டார். உலகம் பார்க்கிறது தகுதி, கர்த்தர் பார்க்கிறது கிருபை. எல்லார் மேலும் தெய்வீக கிருபையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில ஊற்றுவாராக. ஆமென். நீ வர முடியாது, அப்படி உனக்கு பூட்டப்பட்ட சில கதவுகளை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஆமென். இத பிரவேசிக்க ஆண்டவர், இத பிரவேசிக்க உன்னால முடியாது என்று சொன்ன அதே வாசல் வழியா கர்த்தர் அவனை பிரவேசிக்க பண்ணினார். ஆமென். இப்ப அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க அவனுக்கு உதவி தேவைப்படல, ஒத்தாசை பண்ணத்தக்க ஆட்கள் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அது ஜப வேளை. அது எல்லாரும் ஜபிக்க வந்தாங்க. அதே ஜப வேளை இவன் துதிக்க வந்தான். உங்களுக்கு புரிஞ்சுதானே தெரியல. ஜப வேளை எல்லாரும் ஜபிக்க வந்தாங்க, இவன் மாத்திரம். நான் இப்படி சொல்லட்டாமா, எல்லாருடைய பார்வைக்கு முன்ன ஒரு நிர்விசாரத்துல இவன் தானே, ஏதோ பிச்சைக்காரன் தானே, இந்த சப்பானி தானே, இவன் எல்லாம் அப்படிதான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா? அவன் எல்லாம் வருஷமா வாரான், ஜெபம் பண்ணுகிறான். இன்னைக்கும் அவன் ஜெபம் பண்ண தான் வாரான். நான் இப்படி சொல்லுகிறேன், நீ எல்லாருக்கும் முன்ன நிர்விசாரமாய் தூரம் தள்ளப்பட்ட குப்பையில கடந்தது போல கடந்த வாழ்க்கை தரம். எல்லாரும் நல்லா இருக்கலாம், உங்க வாழ்க்கை தரம் உங்க ஒருவேளை குறைவா இருக்கலாம். இவ்வளவுதான் நினைச்சு நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், ஒரு நாள் நீங்க இனி ஜெபம் பண்ணும்படி அல்ல, அந்த நன்மையை கண்டு துதிக்க
கர்த்தர் செஞ்சீரே, ஆண்டவர் சுகம் தந்தீரே. ஜெபிக்க உங்களை நிர்விசாரமா பார்த்தவன் இன்னும் ஜெபிக்க தான் செய்கிறான். ஆனா கர்த்தரோ உங்களை துதிக்க பண்ணுவா. நான் கொஞ்சம் முன்ன சொல்லிட்டு வந்தேன், ஒரு நாள் ஜெபிக்க வந்த அன்னாள் அடுத்த முறை துதிக்க வந்தாள். பெண்ணினாளுக்கு அல்ல, அன்னாள் துதிக்க வந்தாள். காரணம், நான் விண்ணப்பம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இன்னைக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்தா, இந்த பிள்ளை எதற்காய் ஜெபித்தேனோ அதை தந்தார் என்று அற்புத சாட்சியாய் கர்த்தர் அந்த அவளை கொண்டு வந்தார். அதே போல மனுஷனுக்கு முன்ன நீங்கள் தாழ்ந்திருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார் நீ துதிக்கிற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோம். இதுவரை எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வந்தியளோ, இன்னைக்கு வரைக்கும் எதை ஜெபிக்கும்படி கொண்டு வந்தியளோ, நான் சொல்லட்டா, நாள் வரப்போகுது அதே காரியத்துக்காக துதிக்க வரப்போகிறீர்கள். இனி நீங்க அந்த காரியத்துக்காக துதிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆறாவது எதிர்பாராத நடந்த காரியம் என்ன? 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள். அவன் நடக்கிறதையும் துதிக்கிறதையும் கண்டு இவனுக்கு பேர் என்ன? இவனுக்கு பேர் என்ன? ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. முதல்ல சொன்னீங்க சப்பானின்னீங்க, அதுவும் நல்லா இருந்தது. இப்ப சொல்றீங்க பிச்சைக்காரங்கிறீங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. பாருங்க, இவனுடைய பெயர் ரொம்ப மோசமான பெயர். எதிர்பாராத நற்பெயர் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுவோம். இவன் ஒரு பிச்சைக்காரன். இன்னும் சொல்ல போனா பிறவி சப்பானி, பிறவியிலே சப்பானி, பிச்சைக்காரன். ஆனா நீங்க பாருங்க 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம். இப்ப அவனுக்கு பேர் என்ன? சப்பானி மாறினாலும் சப்பானி தான். அவன் சப்பானியா இருந்ததுனால அவனுக்கு பேர் என்ன? இப்ப நிமிர்ந்து நிக்க. அவனை விட நல்லா இருந்தவனோட கால் இவனுக்கு பலனா இருக்குது. இப்ப இவன் குணமாக்கப்பட்ட சப்பானியா. அவன் சப்பானியா இருந்ததுனால தானே அவனுக்கு பேர் சப்பானி. இப்ப சப்பானி இல்ல, பேர் என்ன? அப்படி சொல்லுவாங்க, பழைய குருடின்னு சொல்லுவணும் இல்லையா? அன்னை குருடின்னு நல்லா இருந்தா கூட அவ பழைய குருடிம்பனும். அதுபோல இவனுக்கு பேர் என்னதான்? குணமாக்கப்பட்ட. அப்போ உலகம் இவனுக்கு பேரை மாற்ற ரெடியாவே இல்லை. நீங்க ஒரு காலத்துல நம்ம பாவத்துல இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம், குடிச்சிட்டு கிடந்திருப்போம், எல்லாம் கிடந்திருப்போம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஊழியம் செஞ்சா கூட உலகம் சொல்ல ஒன்ன பத்தி தெரியாதாங்க. ஒன்ன பத்தி கவனிங்க. நமக்கு நேரம் ஆகி போச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறாரு. 9ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்ப என்ன ஆச்சு? பிணியாளியா இருந்த மனுஷன் ஆகி போச்சு. கொஞ்சம் மாறுச்சு, பேரு கொஞ்சம் மாறி போச்சு. அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப பேர் என்ன? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பாத்தியலா பேர் எப்படி எப்படி மாறிட்டே இருக்குது. ஒருக்கா பிச்சைக்காரன், சப்பானி, சுகம் ஆனப்புறம் அவனுக்கு பேரு குணமாக்கப்பட்ட சப்பானி. மாறி மாறி அவனுக்கு பேர் எப்படி தெரியுமா? அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன். ஆமேன். இப்படி நான் சொல்லட்டும், சமயம் இல்லாததுனால. உங்களுக்கு கர்த்தர் நற்பெயர்களை தரப்போகிறார். அது எதிர்பாராத நற்பெயர்களா இருக்கும். ஆமேன். இனி இவன் நல்ல, இனி இவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை. குறைவினால் அறியப்பட்ட நீங்கள் இனி அற்புதத்தினால் அறியப்படுவீர்கள். இவன் இதுவரைக்கும் குறைவினால் அறியப்பட்டான், இப்பொழுதோ அற்புதத்தினால் அறியப்பட்டான். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏற்கனவே சொன்னது போல பலவீனத்தை வைத்தோ, கடன் பாரங்களை வைத்தோ, குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை வைத்தோ அறியப்பட்ட நீங்கள் இனி கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்ட அற்புதத்தினால் அறியப்படுவீர்கள். வீடு இல்லாம இருந்தா இன்னைக்கு நல்ல வீட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சுகவீனமா கடந்தா இன்னைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று அற்புதத்தினால் நீங்கள் அறியப்படுவீர்கள். ஆமென். உங்க வீடு அற்புதமான வீடு, உங்க பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகள். உங்க பிள்ளை உலகம் சொல்லும் அற்புதமா ரட்சிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுவோம். உங்க வியாதி உலகம் சொல்லும் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டவன். நீங்க கடன்காரன் என்று சொல்லி இருந்திருக்கலாம், நீங்கள் இனி கொடுக்கிறவர்கள் என்று உலகம் சொல்லும். பாவியும் துன்மார்க்கம் என்று சொல்லப்பட்ட உங்களை பரிசுத்தவான் என்று சொல்லும்படி கர்த்தர் மாற்றுவார். நல்ல எதிர்பாராத பெயர்களை கர்த்தர் தருவாராக. கடைசியில 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
கடைசி 7வது, ஒன்னால ஒரு எதிர்பாராத அறுவடை கிடைக்க போகிறது. உங்களால எதிர்பாராத அறுவடை நடக்க போகிறது. ஆமென். 2ஆம் அதிகாரம் நல்ல தியாலஜிக்கல் பிரசங்கம், இறையியல் பிரசங்கம். யாரு பண்ணா? என்னம்மா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? நேரம் ஆச்சுதா இல்லையா? பேதுரு பிரசங்கம் பண்ணினார். எத்தனை பேரு ரட்சிப்பு? எத்தனை பேரு? ஆமென். 3000 ரட்சிப்பு. இறையியல் பிரசங்கத்தில் எத்தனை ரட்சிப்பு? 3000. இப்ப 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இவனை அற்புதமா என்ன செஞ்சாரு? சுகம் கொடுத்தார். சப்பானிக்கு நம்ம அந்த பேரை வச்சே கூப்பிடுவோம், அப்பதான் நமக்கு தெரியும். சப்பானிக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, இயேசுவை பற்றி முழுசா சொல்லவும் தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் 2 விஷயம். ஒன்னு, தன்னை குணமாக்கின பேதுருவை தெரியும், அதனாலதான் அவனை பற்றி கொண்டான். சொல்லுங்க, அவனை பற்றி கொண்டான். 2வது, அவனுக்கு சாட்சிய சொல்ல தெரியும். உங்களுக்கு புரியல? நான் சொல்லட்டா? நாங்க பண்ணுகிற பிரசங்கத்தை விட பெரிய ரட்சிப்பு உங்க சாட்சியில எழும்ப போகுது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஆமென். பிரசங்கம், பெரிய பிரசங்கம் பண்ணி 3000 பேரு, இவன் சாட்சிய கண்டு 5000 பேரு. பிரசங்கத்துல நடக்காதது உங்க சாட்சியில நடக்க போகுது. ஆமென் சொல்லுவோம். அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாதம்மா, ஜெபம் பண்ணவும் தெரியாது, பாடவும் தெரியாது. ஆமென். ஊழியக்காரர் சுகம் தந்தார்னு தெரியும், ஊழியக்காரர் ரொம்ப பற்றி கொண்டிருக்கிறார். 2வது, அவனுக்கு சாட்சியை சொல்ல தெரியும். ஆண்டவருக்கு மகிமை. நான் இப்படி சொல்லுகிறேன், பிரசங்கத்துக்கு இல்லாத அறுவடை உங்க சாட்சிக்கு உண்டாக போகிறது. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும்ப, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்ட. இப்படி சொல்லுகிறேன், பேதுருவையும் யோவானையும் நீங்க பற்றி கொண்டிருக்கணும். ஊழியக்காரர்களை பகைச்சிட்டு எங்க அம்மா போய் சுகத்தை வாங்குவீங்க? நீங்க சொல்லுங்க. ஆலயத்துக்கு மேல கோபம் வச்சுட்டு எங்க போய் நீங்க அற்புதத்தை வாங்க முடியும்? பேதுருவையும் யோவானையும். ஆமென். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா, 40 வருஷம் இவன் நடக்காதவன். 40 வருஷம் என்ன செய்யல? இவன் நடக்கல. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் அவர்கள் எதிர்பேச்சு பேச முடியல. இப்ப எங்க நிக்கிறான் தெரியுமா? இந்த சுகமாக்கப்பட்ட சப்பானி கோர்ட்ல போய் நிக்கிறான். எங்க நிக்கிறான்? 40 வருஷம் அவன் சுகம் ஆகல, நடக்கல. இப்ப நடந்த உடனே அவனுக்கு எங்க போகணும்னு முதல்ல தோணி இருக்கணும். எங்க போகணும்? ஆலயத்துக்கா? நீங்க இந்த சும்மா பெரிய ஆவிக்குரிய விழா போல சொல்லண்டா, வீட்டுக்கு ஓடக்கு தோணும். உடல்ல அம்மாட்ட காட்டணும், அப்பாட்ட காட்டணும், தம்பிட்ட காட்டணும், அவன்கிட்ட நீ பாரு, நேரம் எனக்கு முன்ன நடந்துட்டு போன இல்லையா, அங்க விளையாடின இல்லையா, எடுத்த இல்லையா, இனி நானும் விளையாடுவேன், காலை பாரு, அதை பாரு, இதை பாரு உடனே. ஆனா அவனோ எங்க போனான் தெரியுமா? கோர்ட்டுக்கு போனான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்களால ஆண்டவருக்கு ஒரு அறுவடை உண்டாகணும். உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சா அதனால அவருக்கு ஒரு, உங்களுக்கு நான் இப்படி கேட்கட்டும், நான் ஏன சபையில ஒருக்கா சொல்லும்ப சொன்னேன், நீங்கள் ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்கும்ப அன்னாள் ஜெபிச்சது போல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், 1 மணிக்கு முன்ன அவளை பத்தி தான் பேசிட்டு நான் வந்தேன். அன்னாள் ஜெபிச்சப்ப என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய தார், ஆண் பிள்ளைய தாரும், நான் அந்த பிள்ளைய உயிருள்ள வரைக்கும் யாருக்கு கொடுப்பேன்? பார்த்து அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? நீ தாரும், தந்தா நான் என்ன செய்வேங்கிறதை அவ சொல்லிட்டா. ஆமே. நீங்க கேக்குதியா? ஆமே. ஆண்டவரே எனக்கு கால் எல்லாம் பயங்கர வலியா இருக்கப்பா, நடக்க கூட முடியல, சோத்த தாரு. அதோட நிறுத்துறீங்க நீங்க. சோத்த தாரு, சோத்த அவருக்கு அப்புறம் என்னத்துக்கு சோத்த தரணும்? 2 கல்யாணத்துக்கு கூட போக்கா? நீங்க ஜோம் பண்ணாம இப்படி சொல்லுங்க, என்ன ஆண்டவரே எனக்கு நடக்க முடியலப்பா, கால் அப்பப்ப வலிக்குது, எனக்கு நல்ல சோத்த தாரப்பா, எல்லா கூட்டத்துக்கும் நான் போவேன்னு சொல்லி முடியுங்க. அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சா அது நிமித்தம் அவருக்கு அறுவடை என்ன? ஆண்டவரே எனக்கு கடனை மாற்றி தாரப்பா, இதுக்கு மேல ஒரு நல்ல மிஷன் விட கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என்ன ஒரு சோத்திரம் கூட வரல? ஏம்மா ஆண்டவர் ஒன்ன உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க இல்லையா? செஞ்சா நீங்க என்ன செய்வீங்கன்னு கூட சொல்லி முடிச்சிருங்க. நீங்க பாதியில நிறுத்துறீங்க. தாரும் தாரும் எல்லாம் வாங்கி 2 கல்யாண வீட்டுக்கு இன்னும் 4 கல்யாண வீட்டுக்கு போவோம். என்னத்துக்கு சொங்க வாங்கி வாங்கி
வீட்டை தாரும் பெரிய வீடு தந்த என்னத்துக்கு அவர் கேட்பார், தந்த என்னத்துக்கு, எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்பார். தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனை பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு சுகம். இது நிமித்தம் தெய்வத்துக்கு ஒரு அறுவடை உண்டானா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அங்க என்ன எதிர்க்கிறவர்களான அங்கேயும் போய் நிக்கிறேன். 5000 பேரை சொந்தமாக்கினானே கர்த்தர், எத்தனை சுகத்தை தந்திருக்கிறார். 1வது சுகம், ஒரு அறுவடையாவது உண்டா உங்களுக்கு? இன்னும் கேட்கறிய எனக்கு சோத்தத்தாரு சுகமும் சோறும். அவன் கேட்ட போல யாக்கோபு, எனக்கு முதல்ல கேட்ட எனக்கு சோத்தத்தாரு. ஆமே, சோத்த தந்த என்னத்துக்கு? அவன் ஒரு பொருத்தனை எல்லாம் பண்ண, நான் தசம்பாகம் தாரேன். அப்படி சொல்லட்டும். ஒரு எதிர்பாராத ஒரு அற்புதம், ஒரு எதிர்பாராத அறுவடை உங்க மூலமா கர்த்தர் செய்வாராக. ஆமேன். உங்க சாட்சி அநேகரை எழுப்ப போகிறது, உங்க சாட்சி அநேகரை ரட்சிக்க போகிறது. யாருக்கு செய்வார் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்வார். கண்களால் கண்டிராத, காதுகளால் கேட்டிராத சிலவற்றை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறார். இன்றைக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் எதிர்பாராதவைகளை செய்கிறவர். 7 எதிர்பாராத காரியங்களை இந்த அதிகாரத்தில் நாம தியானித்தோம். கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதிர்பாராத காரியங்களை, எதிர்பாராத சில சந்திப்புகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். அந்த சந்திப்பு, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த தேவைக்காய் இருக்கிறீர்களோ அந்த தேவையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிற சில நபர்களை சந்திப்பீர்கள். வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் சில வேலைகளை தன்கிட்ட வச்சு உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற சில சந்திப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அது தெய்வீக சந்திப்பா இருக்கும், அது உங்களுக்கு திருப்பு முனையா இருக்கும். கர்த்தர் அதை சொல்லுகிறார். சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. அம்மா, இதுவரை கேட்டதெல்லாம் துர்ச்செய்தியா இருக்கலாம். கர்த்தர் சில நல்ல செய்திகளை கேட்க பண்ணுவார். எதிர்பாராத ஒரு உதவி வரும். ஆமென். எதிர்பார்த்திராத சில பலன் வரும். எதிர்பாராத சில வாசல்கள் திறக்கும். சில ஸ்தானங்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். எதிர்பாராத சில நல்ல பெயர்களை கர்த்தர் தருவார். இதுவரை நீ கடன் பட்டவன் என்று சொல்லி இருக்கலாம், இதுவரை நீ வியாதிப்பட்டவன் என்று சொல்லி இருக்கலாம். சில எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் தருவாராக. ஓ, உங்களால ஒரு எதிர்பாராத அறுவடை. இதுவரை நான் சுகமுள்ள காலத்துல நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தின மனிதர்களை விட இந்த பலவீனத்துல இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறதுனால நான் அநேகரை கர்த்தரண்டை திருப்ப போகிறேன். என் மூலமாய் பரலோகத்துல பொக்கிஷம் சேர போகிறது. என் மூலமாய் கர்த்தருக்கு ஒரு பெரிய அறுவடை உண்டாக போகிறது. ஆமே, ஆமே. என்னுடைய சாட்சி அநேகரை கர்த்தரண்டை திருப்ப போகிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு இந்த சபையை கர்த்தர் நிரப்புவாராக. அந்தகாரங்கள் பல பதிவிருப்புகளை கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட விடாதபடி, ஆலயம் நிரம்பாதபடி, ஆலயங்களில் ஆத்துமாக்களை கொண்டு வராதபடி தடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் ஆலயம் நிரப்பப்படும். சில சாட்சிகள் நிமித்தம் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஊடா ரபா கந்தா ரபாலா தூரபாலா பாரபா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், என்னால செய்ய முடியாத ஏதாகிலும் உண்டா? என்னால செய்ய முடியாத ஏதாகிலும் அற்புதங்கள் உண்டா? இல்ல. நீ எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்ய பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தரிடத்தில் இருந்து எதிர்பாராத சிலவைகளை கொண்டு வருகிற வேளை. இந்த நேரம் சும்மா இருக்க வேண்டாம். இன்னைக்கு நான் வெறுமையா வந்து வெறுமையா போனேன்னு ஒருவர் இருக்க வேண்டாம். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. உன்னதத்தில் இருந்து ஆவி இறங்குகிறது வரைக்கும் அப்படியே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி இறங்கும். அது இனி வனாந்திரமா இருக்காது, அது இனி வறண்ட நிலமா இருக்காது. ஓ, கர்த்தர் அங்க ஆரோக்கிய உண்டாக்குவாராக. இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் மச்சங்கள் பிழைக்கும். இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த நதி தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஆமே, ஆமே, ஆமே. அது கடுக்கால் அளவல்ல, அதுக்கு முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல. நான் நிற்க கூடாதபடி நிரப்பட்டும். ஓ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினால இன்னும் 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 பலப்படுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் உம் சித்தம் போல் நடத்தி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடும். ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இப்ப சபை எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த சபை ஆவியானவர் அழைக்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுவோம், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவர். இப்ப எல்லாரும் கடைசியாக சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.